வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். இன்றைக்கி நம்ம சானா சானா ஹாத் ஜோடி அந்த லெசனில் 6th to 11th வரைக்கும் அந்த கொஸ்டின் ஆன்சர்னுடைய தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். 6th क्वेश्चन, जितिन नार्गे की गाइड की भूमिका के बारे में विचार करते हुए लिखिए कि एक कुशल गाइड में क्या गुण होते हैं. இந்த கொஸ்டினுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜித்தேன் நார்கே அப்படிங்கிறவர் தான் நம்ம ஆத்தரை வந்து அந்த பயணத்துக்கு கூட்டிகிட்டு போனவர். அவரை வந்து அவர் அந்த கைடினுடைய அந்த ரோல், அவரோட கைடோட ரோலை நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஏக்கு குஷல் கைடுமே கியா குண் ஹோத்தே, ஒரு நல்ல கிளவரான ஒரு திறமைசாலியான கைடு அப்படிங்கிறவர் அவர்கிட்ட என்னென்ன குணம் இருக்கணும் அப்படிங்கிறத எழுத சொல்கிறாங்க. அப்படியும் கேட்கலாம், அதவா இந்த மாதிரியும் கேட்கலாம் கொஸ்டின். साना साना हाथ जोड़ी के आधार पर तार्किक उत्तर दीजिए कि जितेन नार्गे एक कुशल गाइड था. அப்போ இந்த பயணக்குறிப்பின் படி நம்ம சானா சானா ஹாத் ஜோடி ஆத்தர் யார் பார்த்தீங்கன்னா மது காங்கரியா, அவங்க போன பயணக்குறிப்பை இந்த லெசனில் எழுதியிருக்காங்க. அந்த பேஸை வச்சு அந்த ஆதாரத்தின்படி ஒரு தர்க்க ரீதியான பதில்களை தர்க்கிக்கு உத்தர் தீஜியே. ஜித்தேன் நார்கே एक कुशल கைடு தா, ஜித்தேன் நார்கே ஒரு திறமைசாலியான கைடா அப்படியும் கேட்கலாம். உத்தர், ஜித்தேன் நார்கே एक कुशल கைடு ஹை, ரொம்ப கிளவரான கைடு அவர். वैसे तो पर्यटक वाहनों में டிரைவர் அழகு और கைடு அழகு होते हैं. இப்போ நீங்கள் எப்போதும் ஒரு இதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரியட்டக் வாகன் மீன்ஸ் அந்த பயணம் செல்லக்கூடிய அந்த பயணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணப்படக்கூடிய அந்த ஒரு வெஹிக்கிளை சொல்கிறாங்க. பரியட்டக் வாகனோமே அதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாக இருப்பாங்க, கைடு தனியாக இருப்பாங்க. லேக்கின் ஜித்தேன் டிரைவர் கம் கைடு ஹை, ஆனால் ஜித்தேன் டிரைவராகவும் இருந்துட்டு கைடாகவும் இருப்பவர். अतः हम कह सकते हैं कि ये कुशल गाइड को वाहन चलाने में भी कुशल होना चाहिए. அப்போ நம்ம சொல்லலாம், ஒரு திறமைசாலியான கைடுனால அந்த வண்டி ஓட்டுறதுலையும் அவங்களுக்கு அந்த திறமையும் கண்டிப்பாக இருக்கணும், அவசியம், வண்டியும் ஓட்ட தெரிஞ்சிருக்கணுங்கிறாங்க. एक कुशल गाइड को वाहन चलाने में भी कुशल होना चाहिए ताकि आवश्यक पड़े तो वह ड्राइवर की भूमिका भी निभा सके. ताकि மீன்ஸ் ஏனென்றால், ஏனெனில் தேவை ஏற்பட்டால், ஆவசியக்தா படேதோ ஒரு அவசியம் ஏற்படுது, இப்போ அந்த இடத்துல வண்டியை ஓட்டி தான் ஆகணும். அந்த நிலைமையில் வகு டிரைவர் கி பூமிக்கா, அந்த டிரைவரோட ரோலை அந்த கைடு தான் பண்ணி ஆகணும். நிபா சக்தி, நிபானா மேனேஜ் பண்ணுறது, அவங்களால செய்ய முடியும், மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. அந்த இதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். एक कुशल गाइड को अपने क्षेत्र की भौगोलिक स्थिति तथा विभिन्न स्थानों के महत्व तथा उनसे जुड़ी रोचक जानकारियों का ज्ञान भी होना चाहिए. அப்போ ஒரு திறமைசாலியான கைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிளவரான கைடுனா அப்பனே க்ஷேத்திரக்கு பௌகோலிக் ஸ்திதி, அவர் இருக்கிற அந்த இடத்தினுடைய அந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்தினுடைய அந்த அந்த பிளேஸினுடைய அந்த லொக்கேஷனையும், தத்தா விபின்ன ஸ்தானோக்கே மகத்துவ, அங்கே வெவ்வேறு இடத்தினுடைய பெஸ்ட்டையும், தத்தா மீன்ஸ் அண்டுன்னு அர்த்தம், உன்சே ஜுடி ரோச்சக் ஜான்காரியோ கா ஞான் பி, அந்த சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்குரிய சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அந்த இடத்துக்கு தொடர்புடைய, ஜுடி மீன்ஸ் தொடர்புடைய, ரோச்சக் ஜான்காரியும் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களுக்குரிய அறிவு அவங்களுக்கு வேணும். அப்போ அந்த கைடு, ஏன்னா இப்போ வந்து சுற்றி பார்க்குறவங்களுக்கு அந்த ஊரை பற்றியே ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, அவங்க கைடு தான் அவங்கள வந்து வழி நடத்துவாங்க. அவங்க அந்த ஊரை பற்றி, அந்த இடத்துல என்ன ஃபேமஸ்ஸு, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, என்ன ஒரு முக்கியமான சம்பவம்லாம் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறதுல சொல்கிறதெல்லாம் அந்த நாலேஜ் அவருக்கு வேணும். जैसे कि जितेन को पता है कि देवानंद अभिनीत गाइड फिल्म, அப்போ அந்த டைமில் வந்து अपने समय की अति लोकप्रिय फिल्म थी. அந்த டைமில் அந்த கைடு அப்படிங்கிற அந்த ஃபிலிம் வந்து தேவானந்த் நடித்த அந்த படம் வந்து அந்த இடத்துல தான் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஜித்தேனுக்கு தெரியுது. ஜெய்சே கி ஜித்தேன் கோ பதா ஹை கி தேவானந்த் அபினீத் கைடு ஃபிலிம், அந்த கைடு ஃபிலிம்னுடைய கி ஷூட்டிங்
லோங் ஸ்டாக் மே ஹுயி தி, இந்த இடத்துல தான் எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்கே அந்த வந்த பயணிகள்கிட்ட சொல்கிறாங்க. इससे पर्यटकों का मनोरंजन भी होता है और उनकी स्थान में रुचि भी बढ़ जाती है. அப்போ அதை கேட்குறப்ப ஓ இந்த இடத்துல தான் அந்த படம் வந்து ஷூட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஆர்வம், அந்த அந்த இடத்த போய் பார்க்கக்கூடிய ஆர்வம் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. பட் ஜாதி ஹை, இது செகண்ட் பாயிண்டாக வச்சுக்கலாம் நீங்கள். थर्ड, जितेन यद्यपि नेपाली है लेकिन उसे सिक्किम के जनजीवन, संस्कृति तथा धार्मिक मान्यताओं का पूरा ज्ञान है. அதாவது யத்யபினா ஆல்தோ அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்றாலும் அவர் வந்து ஒரு நேபாளி, நம்ம ஜித்தேன் நார்கே யாரு ஒரு நேபாளியாக இருந்த போதிலும், ஆனால் உசே சிக்கிம் கே ஜன்ஜீவன், சிக்கிம் இடத்தினுடைய அந்த பொது லைஃப்பை பற்றி, ஜன்ஜீவன் மீன்ஸ் மக்களினுடைய லைஃப்பை பற்றியும், சன்ஸ்கிருதி அந்த கலாச்சாரத்தை பற்றியும், ததா தார்மிக் மானியதாவோக்கா அந்த ரிலீஜியஸ் சம்பந்தமான நம்பிக்கைகள், அதாவது அந்த அந்த இடத்துல இந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த ரிலீஜியஸ் பிலீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் தார்மிக் மானியத்தாவோ கா பூரா ஞான் ஹை, அதை பற்றின விஷயமும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஜித்தேனுக்கு. வஹாங்கி கட்டோர் ஜீவன் ஸ்திதியோ சேபி வகு பலிபாந்தி பரிச்சித் ஹை, அங்கே எப்படி மக்கள் ரொம்பவுமே கட்டோர் ஜீவன் ஸ்திதியோ சே ரொம்ப கஷ்டமான கடினமான வாழ்க்கை தான் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம்னாலே, அதை பற்றியும் வகு பலிபாந்தி பரிச்சித் ஹை ரொம்ப நல்லாவே அவருக்கு நம்ம ஜித்தேனுக்கு தெரியுது. யஹ் கிசி குஷல் கைடுக்கு ஆவாசிய குன்ஹை, எந்த ஒரு நல்ல கிளவரான கைடாக இருந்தாலும் இந்த குணமெல்லாம், அதாவது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூணாவது பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த நாலாவது பாயிண்ட், ஜித்தேன் கா சப்சே அச்சா குன்ஹை, அப்புறம் இன்னும் ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கணும் ஒரு கைடு அப்படிங்கிறவருக்கு. இந்த இடத்துல ஜித்தேனுக்கு அது இருந்திருக்குது. என்ன குணம்? மானவிய சன்வேதனாவோ கி சமஜ் ததா பரிஸ்கிருத் சன்வாத் ஷைலி, அதாவது ஒரு அவங்களுடைய உணர்வை வந்து புரிஞ்சுக்கிற அந்த தன்மை வந்து அந்த கைடுக்கு வேணும். மனித உணர்வுகள் மற்றும் அதிநவீன தொடர்பு பாணி பற்றிய புரிதல், அந்த அந்த இடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ என்ன அவங்க கேட்குறதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணி அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல நடந்துக்கணும் நம்ம ஜித்தேன் நார்கே. அந்த மாதிரி இதெல்லாம் மானவீய சன்வேதனாவோக்கி சமஜ்னா அந்த அவங்களுடைய மனித உணர்வுகளை புரிந்து கொண்டு, ததா மற்றும் பரிஸ்கிருத் சன்வாத் ஷைலி, அந்த இடத்துல அந்த ஒரு ஸ்டைலிஷாக அந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணணும், அந்த எல்லாருக்கிட்டையும் சொல்கிறப்ப ரொம்ப கிளவராக இருக்கணும். வஹு சிக்கிம் கி சுந்தர்தா கா குன்கான் ஹி நஹி கர்த்தா, நம்ம ஜித்தேன் வந்து சிக்கிம்னுடைய அழகனுடைய புகழை மட்டும் அவர் அந்த இடத்துல சொல்லலை. வஹாங்கே லோகோ கே துக் தர்த் கே பாரே மே பி லேகிகா சே பாத்சித் கர்த்தா ஹை, அங்கே அந்த இடத்துல இருக்கிற மக்களினுடைய வேதனை, அந்த துக் தர்த்துக்கே பாரேமே அதை பற்றியும் லேகிகா சே பாத்சித் கர்த்தா ஹை நம்ம ஆத்தருக்கு நம்ம ஜித்தேன் நார்கே சொல்கிறாரு. இதை நீங்கள் நாலாவது பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்த அஞ்சாவது பாயிண்ட், உஸ்கி பாஷா படி பரிஸ்கிருத் அவர் சன்வாத் கா ढंग अपनात्व से पूर्ण है, அதாவது அவருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும். இப்போ நம்ம ஒரு கைடுன்னு எடுத்துக்கிட்டா அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜ் அந்த மொழி வந்து ரொம்பவுமே ஒரு, அதாவது இப்போ புரியிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லணும்னா புரியும். இப்போ குழந்தை ஒரு சின்ன ஒரு 12 வயசு பிள்ளை கேட்குறப்ப அந்த பிள்ளைக்கு தகுந்த மாதிரி அவர் ஆன்சர் பண்ணணும். இதே பெரியவங்களுக்கு சொல்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். அந்த திறமையும் அவருக்கு இருந்துச்சு. பாஷா படி பரிஸ்கிருத் அவர் சன்வாத் காட்டாங்க அப்னத்துவசே, அந்த உரையாடல் அந்த ஸ்டைலிஷாக அந்த உரையாடல் பாணியும் அவர்கிட்ட நல்லா இருந்துச்சு. ஜோ கிசி கைடுக்கா ஆவாசியக் குன்ஹை, இதுதான் ஒரு கைடுங்கிற இடத்துல இருக்கிறவனுடைய ரொம்ப தேவையான குணம் அப்படின்னு சொல்லி, இதுதான் 6th क्वेश्चन பாருங்க. அடுத்து 7th क्वेश्चन போகலாம் நம்ம. इस यात्रा वृत्तांत में लेखिका ने हिमालय के जिन जिन रूपों का चित्रण खींच है उन्हें अपने शब्दों में लिखिए. இந்த பயண குறிப்பில் நம்ம ஆத்தர் நம்ம லேகிகா ஹிமாலயனுடைய எந்தெந்த உருவத்தை படம் எடுத்தார், ஜின் ஜின் ரூபோ கா சித்திர கீஞ்சாகை, அதை வந்து உங்களுடைய வார்த்தைகளில் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு டூர் போகிறோம்,
அப்போ நம்ம கையில் கேமரா இருக்குது, அதை நம்ம எப்படி நம்ம ஷூட் பண்ணுவோம்? நம்ம கேமரா ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா ஒரு இடத்துக்கு போனாலே உடனே நம்ம ஃபோன் எடுத்து தூக்கிடுவோம். அந்த இடத்த ஃபோட்டோ பிடிக்கலாமா, இந்த இடத்த ஃபோட்டோ பிடிக்கலாமா. இப்போ நம்ம லேகிகா வந்து ஹிமாலயஸ் போயிருக்கிறாங்க, அந்த இடத்துல அப்படி ஒரு இயற்கையினுடைய அழகுல அவங்க அப்படியே மயங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்க எந்தெந்த எப்படிலாம் படம் பிடிச்சாங்க அப்படிங்கிறத தான் இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. இதை நீங்கள் பாயிண்ட் அவுட்டாக கூட எழுதலாம், நான் அப்படியே உங்களுக்கு நடத்துகிறப்ப அப்படியே சொல்கிறேன். उत्तर, इस यात्रा वृत्तांत में लेखिका ने हिमालय के पल पल परिवर्तित होते रूप को देखा. இந்த பயண குறிப்பில் நம்ம லேகிகா இமயமலையினுடைய கணத்திற்கு கணம் மாறுபடுகின்ற, அப்படியே ஒரு டைம்ல ஒரு மாதிரி அந்த இயற்கை அழகு இருந்துச்சுன்னா அடுத்த செகண்டே அப்படியே மாறுதாமா. பல் பல் பரிவர்த்தித் ஹோத்தே ரூப் கோ, அப்படியே அதையெல்லாம் பார்க்குறாங்க அவங்க. அதாவது கணத்துக்கு கணம், செகண்டுக்கு செகண்ட் அப்படியே மாறுது அந்த ஹிமாலயஸினுடைய அழகு. ஜியோ ஜியோ ஊஞ்சாயி பர் சடுத்தே ஜாயே ஹிமாலய் விஷால் சே விஷால்தர் ஹோத்தா சலா ஜாத்தா ஹை. இப்போ நம்ம இப்போ ஊட்டிக்கே போகிறோன்னு வைங்க, அப்போ மலையில் அந்த அப்படி சுற்றி போவாங்க அந்த கார் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த ஊஞ்சாயி பர் சடுத்தே ஜாயே, அப்போ உயரத்துக்கு போகின்ற போது ஹிமாலய் விஷால்தர் ஹோத்தா, அந்த இமயமலை எப்படி இருக்காமா, விஷால் ரொம்ப பெரிதாகவும், அதாவது பெரிதாக, அந்த பெரிய இடத்திலிருந்து பெரிதாக அப்படியே பெருசாக செல்லக்கூடியதாக இருக்குது அந்த இடம். விஷால் से விஷால்தர் होता चला जाता है. அதை ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வச்சுக்கலாம். செகண்ட் பாயிண்ட், छोटी छोटी पहाड़ियाँ விஷால் பர்வத்தோ மே பதல்னே லகதி ஹை. சின்ன சின்ன மலை தான், இப்போ நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா சின்னதாக இருக்கும், நீங்கள் அதே அந்த மலைக்கு பக்கத்தில் போக போக பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய மலையாட்டம் தெரியும். அதுதான் சோட்டி சோட்டி பஹாட்டியா விஷால் பர்வத்தோமே பதல்னே லகி, அது பெரிய மலையாக அது சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது நம்மளுடைய ட்ராவல் டைமில். மூணாவது பாயிண்ட், காடியாங் கஹராத்தி பாதாள் நாப்புனே லகுத்தி ஹை. இப்போ நீங்கள் மலையில் அப்படியே உச்சியில் அப்படியே போய்கிட்டே இருக்குது வண்டி, பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாதாளத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஆழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஆழமாக இருக்கும். காடியாங் மீன்ஸ் பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். காடியாங் கஹராத்தி பாதாள் நாப்புனே, பாதாள்னா பாதாளத்தை பார்க்குற மாதிரி இருக்குமாமா. அந்த பாதாளம் வரைக்கும் நாப்புனே லகுத்தி ஹை, அளவிடக்கூடியதாக. கஹராத்தினா என்னது, ஆழமாக அளவிட தொடங்குகின்றன. இது மூணாவது பாயிண்டை வச்சுக்கலாம். நாலாவது பாயிண்ட், பாந்தியாங் சவுடி ஹோனே லகுத்தி ஹை ஜின்கே பீச் ரங்கு பிரங்கே பூல் முஸ்குராத்தே ஹுயே நஜர் ஆத்தே ஹை. அப்போ வண்டி வந்து போய்கிட்டே இருக்கு, இன்னும் அகலமாக விரிவடைய அதற்கு இடைப்பட்ட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான பூக்கள் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்காமா. ரங்கு பிரங்கே பூல் முஸ்குராத்தே ஹுயே நஜர் ஆத்தே ஹை, அது புன்னகைக்கின்றன பூக்கள் எல்லாம். அகலமாக விரிவடைய. சவுடி ஹோனே லகுத்திகைனா விரிவடைகிறது, அந்த பாதை வந்து விரிஞ்சு போக. அடுத்த அஞ்சாவது பாயிண்ட், சாரோ ஓர் பிராக்ருதிக் சுஷ்மா பிக்கரி நஜர் ஆத்தி ஹை. நாலாபுறங்களும் பிராக்ருதிக் சுஷ்மானா அந்த இயற்கையினுடைய, சுஷ்மா மீன்ஸ் அழகு பிக்கரி நஜர் ஆத்திஹி, அப்படியே சிதறி போய் கிடக்கின்றனவாமா. பிக்கரி மீன்ஸ் சிதறுதல் அப்படின்னு அர்த்தம். ஆறாவது பாயிண்ட், ஜல் பிரபாத் ஜல்தாரா பன்கர் பத்ரோ கே பீச் பல்காத்தி சி நிகழ்த்தி ஹை தோ மன் கோ மோஹ் லேத்தி ஹை. பார்த்தீங்கன்னா அந்த நீர் வீழ்ச்சி, ஜல் பிரபாத் மீன்ஸ் நீர் வீழ்ச்சி. ஜல்தாரா பன்கர் அது ஒரு ஸ்ட்ரீமா மாறி, ஒரு அலையாக மாறி, பத்ரோகே பீச் அந்த மலைக்கு, அந்த கல்லாகப்பட்ட பத்தர் மீன்ஸ் கல், அந்த மலைக்கு இடையில பல்காத்தி சி நிகழ்த்திகை புறப்பட்டு வருது, அதாவது நீர்வீழ்ச்சி கொட்டுவதை பார்ப்பதற்கு. மன்கோ மோகுலேத்திகை, நம்மளுடைய மனதை கொள்ளையடிப்பதாக இருக்கிறது. மன்ஹோ மோகு லேத்திகை, கொள்ளையடிப்பதாக இருக்கிறது. அதாவது நம்ம மனசை வந்து அப்படியே ஈர்க்குதாமா அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா. அடுத்து இதெல்லாம் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம லேகிகா. அடுத்தது பாருங்க நீங்க, செவன்த் பாயிண்ட், ஹிமாலய் கஹி ஹரியாலி கே காரன் சடக் ஹரே ரங்கு கி மோட்டி சாதர் சான் நஜர் ஆத்தா ஹை கஹி பீலாப்பன்லியே நஜர் ஆத்தா ஹை. இப்போ ஹிமாலயஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் அப்படியே பசுமையாக இருக்கும். இமயமலையில் எங்கும் அந்த பசுமை காரணத்தினால்
चड़क हरी रंग की मोटी चादर, சாதர் மீன்ஸ் துப்பட்டின்னு அர்த்தம். மோட்டி சாதர் மீன்ஸ் ஒரு அகலமான துப்பட்டியை, நல்லா ஷைனிங்கான க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு அகலமான துப்பட்டியை விரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காமா நம்ம ஹிமாலயஸ். கஹி பீலாப்பன்லியே நஜர் ஆத்தா ஹே, அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரும் தெரியுதாமா. அடுத்தது லாஸ்ட் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா கஹி பிளாஸ்டர் உகடி தீவார் கி தரஹ் பத்தரிலா நஜர் ஆத்தா ஹே, அங்கே இருக்கிற அந்த நின்றுட்டு இருக்கிற அந்த மலையினுடைய கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனையினுடைய சுவர் போல நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போ இந்த மாதிரி நிறையா சீன்ஸை வந்து நம்ம லேகிகா படம் பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8th क्वेश्चन. प्रकृति के उस अनंत और विराट स्वरूप को देखकर लेखिका को कैसे अनुभूति होती है. அப்போ இந்த இயற்கையினுடைய ஒரு உஸ் அனந்த் और விராட், ஒரு முடிவற்ற, ஒரு மிகவும் பெரிய, விராட் மீன்ஸ் விஷால்னு அர்த்தம், பெரிய இந்த ஸ்வரூப், இந்த உருவத்தை பார்க்குறப்ப லேகிகாவுக்கு, நம்ம ஆத்தருக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் வந்து வருது அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே அவங்க மெய் மறந்து போயிடுறாங்க. அந்த ஃபீலிங்ஸை நம்ம இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் பாயிண்ட் அவுட்டாக எழுதுறதுனால எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஹிமாலய கா ஸ்வரூப் பல் பல் பதல்தா ஹை. இது நம்ம முதையே பார்த்தோம், இமயமலையினுடைய ஒவ்வொரு அந்த உருவம் வந்து எப்போ கணத்துக்கு கணம் மாறுபடுகிறது. ரெண்டாவது பாயிண்ட், பிரகிருதி இத்தனி மோகக் ஹை கி லேகிகா கிசி புத்சி மாயா ஒரு சாயா கே கேல் கோ தேக்தி ரஹ் ஜாத்தி ஹை. ஒரு சிலையாட்டம் ஆயிட்டாங்களாமா நம்ம லேகிகா. பிரகிருதியினுடைய இந்த மயக்குகிற, தன் வசப்படுத்துகிற இந்த அழகுனால பிரகிருதி இத்தினி மோகக்கை. இத்தினி மோகக்கைன்னா என்னது? மோகக்னா மயக்குகிற அப்படின்னு அர்த்தம். எப்படியாமா அந்த கீ குறியில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எந்த மாதிரியானமா நம்ம ஆத்தரு புத்சி, புத் மீன்ஸ் சிலையாட்டம், ஸ்டாச்சுவாட்டம் அப்படியே பார்க்குறாங்களாம்மா அந்த இடத்துல இருக்கிற இயற்கை அழகை. மாயா ஒரு சாயா, மாயானா மாயை தோற்றமாட்ட அவங்களுக்கு. அது நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்தோம். மாயா ஒரு சாயானா அதனுடைய அந்த நிழலையெல்லாம், அந்த அந்த நிழலினுடைய கேல்கோ அந்த விளையாட்டையெல்லாம் பார்க்குறப்ப தேக்தி ரகு ஜாத்திகை, அப்படியே சிலையாட்டம் மாறி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்களாமா அவங்க. இதை செகண்ட் பாயிண்டாக வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், உசே லகுதா ஹை கி பிரகிருதி உசே அப்பனா பரிச்சை தே ரஹி ஹை. அவங்களுக்கு எப்படி அது வந்து தெரியுதாமா, இயற்கை வந்து இவங்கள்ட்ட, அந்த இயற்கை வந்து நம்ம லேகிக்கிட்ட அதை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்களாமா நம்ம ஆத்தர். உசே லகுதா ஹை கி பிரகிருதி இயற்கை உசே அப்பனா பரிச்சை தே ரஹி ஹை. அதாவது உசே மீன்ஸ் அந்த இயற்கை அதனுடைய, அப்பனா மீன்ஸ் அதனுடைய, தன்னுடைய, பரிச்சை தே ரஹி ஹை, இயற்கை தன்னை அவருக்கு அறிமுகப்படுத்துவதாக உணர்கிறார் ஆத்தர். வஹு உசே और श्यानी बनाने के लिए अपने रहस्य को उद्घाटन कर रही है. அப்போ அது இன்னும் அதை பற்றி நான் ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படின்ட்டு இப்போ நம்மளே ஒருத்தவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துகிறோம். நம்மளுக்கு என்னென்ன திறமை தெரியுதோ அது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி அந்த இயற்கை உசே और श्यानी மீன்ஸ் புத்திமான், और புத்திமான் बनाने के लिए उसे अपने रहस्यों को, தன்னுடைய ரகசியத்தை உத்காட்டன் கர் ரஹி ஹை, ஒவ்வொன்றா அப்படியே திறந்து காமிக்குதாமா இயற்கை தன்னுடைய ரகசியத்தை எல்லாம். யார்கிட்ட? அப்படிங்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க நம்ம லேகிகா. फोर्थ पॉइंट, प्रकृति के उस अनंत और विराट स्वरूप को देखकर उसे अनेक अनुभूतियां होती है. அந்த மாதிரி இயற்கையினுடைய அந்த முடிவற்ற இந்த பெரிய ஒரு உருவத்தை பார்க்குறப்ப பல ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு ஏற்படுது நம்ம லேகிகாவுக்கு. அஞ்சாவது பாயிண்ட், उसे लगता है कि जीवन की सार्थकता झरनों और फूलों की भांति स्वयं को दे देने में अर्थात परोपकार में ही है. அப்போ அவங்க அதுலேருந்து என்ன தெரிய வருது அவங்களுக்கு? வாழ்க்கையினுடைய பொருள் வந்து இதுதான் அப்படின்னு அந்த இயற்கை வந்து அவங்களுக்கு உணர்த்துதாமா. ஜீவன் கி சார்தக்தா என்னவாமா? ஜர்னோ நீர்வீழ்ச்சி, அவர் பூலோக்கி பூக்கள், பாந்தி மீன்ஸ் அது போல, நீர்வீழ்ச்சி பூக்கள் போல, ஸ்வயன் கோ தே தேனேமே தன்னை கொடுப்பதில், அர்த்தாத் அப்படின்னா என்ன மீனிங்? பரோபகார்மே ஹி ஹை, மற்றவர்களுக்கு உதவுவதில் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் பொருள் இருப்பதாக லேகிகா உணர்கிறார் இந்த இடத்துல. இயற்கை எப்படி அதனுடைய
பலனை எல்லாத்தையும் மக்களுக்கு தான் கொடுக்குது, அதுவே எதுவுமே எடுத்துக்காது. அந்த மாதிரி ஜர்னோ கி பாந்தி நிரந்தர் சலாயமான் ரஹ்னா और फूलों की भांति अपनी महक लुटाना ही जीवन का सच्चा स्वरूप है. அப்போ நீர்வீழ்ச்சி போல ஜர்னோ கி பாந்தி நிரந்தர் சலாயமான் ரஹ்னா. நீர்வீழ்ச்சி என்னைக்காவது ஸ்டாப் ஆகி பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே ரன்னிங்லேயே தான் இருக்கும். அந்த மாதிரி மூவபிளாவே சலாயமான் ரஹ்னா, எப்போதும் அந்த மாதிரி இருக்கணும். பூலோக்கி பாந்தி பூக்கள் போல, அப்படி மஹக் லுட்டானாகி தன்னுடைய வாசனையினால, தன்னுடைய அந்த ஃப்ராக்ரன்ஸ்னால மற்றவங்களை கொள்ளையடிக்குமாமா. அந்த மாதிரி இருக்கணுமாமா நம்மளுடைய லைஃபுங்கிறது. ஜீவன் கா சச்சா ஸ்வரூப்புகை, ஒரு உண்மையான தன்மை ஆகும் அப்படின்னு ஆத்தர் அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த கொஸ்டின்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 9th क्वेश्चन. प्राकृतिक सौंदर्य की अलौकिक आनंद में डूबी लेखिका को कौन कौन से दृश्य ஜக்ஜோர் கயே? எந்தெந்த சீன்ஸை பார்க்குறப்ப அவங்க கொஞ்சம் நடுக்கம் ஆனது ஆத்தருக்கு? பிராகிருதிக் சௌந்தர்யக்கே अलौकिक आनंद में, சாரி अलौकिक आनंद में, अलौकिक மீன்ஸ் சூப்பர் நேச்சுரல், ரொம்ப அற்புதமான அந்த இன்பத்துல டூபி லேகிகா மயங்கி இருக்கிறாங்க. ஆனாலும் ஆத்தருக்கு என்னென்ன காட்சியை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஜக்ஜோர் மீன்ஸ் சிவரிங், நடுக்கம் ஏற்பட்டது. ஆன்சர் பாருங்க. प्राकृतिक सौंदर्य की अलौकिक आनंद में डूबी लेखिका को सड़क बनाने के लिए पत्थर तोड़ती सुंदर कोमलांगी पहाड़ी औरतों का दृश्य ஜக்ஜோர் கயா. அவங்களுக்கு எந்த காட்சி அவங்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தினது என்றால், அந்த மலைக்கு போகிற வேயை உருவாக்கணும். அப்போ அது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பெண்கள் தான் அந்த மலையெல்லாம் உங்களுக்கு அந்த கல்லையெல்லாம் உடைச்சு அந்த இடத்துல வேயை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, வழியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. சடக்கு மீன்ஸ் சாலை, சடக்கு பனானே கேலியே அதை உருவாக்குவதற்காக பத்தர் தோடுத்தி அந்த கற்களை உடைக்க, சுந்தர் கோமலாங்கி பஹாட்டி ஔரத்தோ அந்த இடத்துல இருக்கிற பெண்களுடைய திருஷ்ய அந்த காட்சியை பார்க்குறப்ப ஜக்ஜோர் கயா நடுக்கம் ஏற்பட்டது. उसने देखा कि उस अद्वितीय सौंदर्य से निरपेक्ष कुछ पहाड़ी औरतें पत्थरों पर बैठी पत्थर तोड़ रही थी. அப்போ அவங்க பார்க்குறாங்களாமா அந்த இடத்துல உஸ் அதித்திய சௌந்தரியசே அந்த ஒப்பற்ற அழகிலிருந்து நிர்பேக்ஷ் அதிலிருந்து அன்அட்டாச்சு அதுலேருந்து ஒரு தொடர்பில்லாதது போல அந்த அழகை அவங்க ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்கள். அந்த பஹாட்டி அவுரத்தே பத்ரோ பர் பைட்டி அந்த கல்லு மேலேயே உட்காந்துக்கிட்டு பத்தர் தோடு ரஹி தீ கற்களை சாலை அமைப்பதற்காக உடைத்து கொண்டிருந்தார்கள். பாஸ்ட் டென்ஸ். உன்கே ஹாத்தோ மே குதால் அவுர் ஹத்தௌடே தே அந்த பெண்களினுடைய கைகளில் என்ன இருந்துச்சாமா? மண்வெட்டி அப்படிம்பாங்க. குதால் மீன்ஸ் மண்வெட்டி, கோடாரின்னு கூட சொல்லுவாங்க. அவுர் ஹத்தௌடேனா சுத்தியல்னு சொல்லுவாங்க. அதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்களாமா பெண்கள் அந்த இடத்துல. கஹியோக்கி पीड़ पर डोको बड़ी टोकरी में उनके बच्चों भी बनते थे. பல பெண்களினுடைய முதுகுல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூடையில் தன்னுடைய பிள்ளைகளையும் கட்டிட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கையோ மீன்ஸ் மினி, பீட்மர் மீன்ஸ் முதுகுல அந்த கூடையை அவங்க பந்தே தே கட்டியிருக்கிறாங்க. यह विचार उसके मन को बार बार ஜக்ஜோர் ரஹா தா. இந்த எண்ணம் இந்த ஒப்பீனியனை பார்க்குறப்ப அவங்களுடைய மனசில் பார் ஜக்ஜோர் ரஹா தா. எப்போ அப்படியே திடுன்னு அவன் அப்படியே ஒரு திகிலா அவங்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துதாமா. நதி பூலோ வாதியோ அவர் ஜர்னோ கே ஐசே ஸ்வர்கிக் சௌந்தர்ய கே பீச். இந்த மாதிரி நதிகள், பூக்கள், பள்ளத்தாக்குகள், நீர்வீழ்ச்சிகள், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஐசே ஸ்வர்கிக்கு சௌந்தர்ய ஒரு ஸ்வர்க்கத்திற்கு ஈக்குவலான அழகுக்கு இடையில் கே பீச் பூக் மவுத் தைனியா ஊர் ஜிஜிவிஷா கே பீச் ஜங்க் ஜாரி ஹை. அப்போ இந்த மாதிரி இயற்கையினுடைய சொர்க்கத்தினுடைய அழகுக்கு இடையிலும்
பசி, பூக் மீன்ஸ் பசி, மவுத் மரணம், தைனிய ஏழ்மை, और ஜிஜிவிஷா, ஜிஜிவிஷா மீன்ஸ் வாழ்வாதாரம். இதற்கு இடையில் ஒரு போரே அந்த இடத்துல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பீச் ஜங்க் ஜாரிஹை அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தருக்கு எந்தெந்த சீனை பார்க்குறப்ப நடுக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது 10th क्वेश्चन பாருங்க. शैलानियों को प्रकृति के अलौकिक छटा का अनुभव करवाने में किन किन लोगों को योगदान होता है उल्लेख करे. அப்ப அந்த இடத்துல இயற்கையின் இணையற்ற அழகை சுற்றுலா பயணிகள் அனுபவிக்க எந்த நபர்களுடைய பங்கு வந்து அந்த இடத்துல இருக்கு. சுற்றுலா பயணிகள் அந்த இயற்கையினுடைய அழகை அனுபவிப்பதற்கு எந்தெந்த நபர்களுடைய பங்களிப்பு அந்த இடத்துல தேவைப்படுது, அதை நீங்க இந்த இடத்துல உள்ளேக்கரே குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா முக்கியமா வேணும். இப்ப அந்த மாதிரி அவங்களாம் இருந்தாதான் நம்ம போய் அந்த இயற்கையினுடைய அழகையை அனுபவிக்க முடியும். அப்ப இந்த क्वेश्चन நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். शैलानियों को प्रकृति की अलौकिक छटा का अनुभव कराने में अनेक प्रकार के लोगों का योगदान रखता है. அங்கே நிறைய மெம்பர்ஸ்னுடைய அந்த இது வந்து பங்களிப்பு வந்து கண்டிப்பா வேணும். சைலானியோ மீன்ஸ் அந்த டூரிஸ்ட், இயற்கையினுடைய அழக, சட்டா மீன்ஸ் அழகு, அனுபவ் கரானேமே அந்த ஃபீலிங்ஸ் அவங்க எடுத்துக்கிறதுக்கு அநேக பிரகார்க்கே பல விதத்துல மக்கள் அந்த இடத்துல யூஸ் ஆகுறாங்க, பங்களிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் யாரு? सबसे पहले हम दृश्य में उसे ट्रैवल की भूमिका रहती है. அப்போ ஃபஸ்ட்டு அந்த சீனுக்குரிய அந்த ட்ராவல்னுடைய ரோல் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வருது. जो सैलानियों के लिए स्थान के अनुसार वाहन तथा उनके ठहरने संबंधी व्यवस्थाएं करता है. அப்போ அந்த டூரிஸ்ட் அங்கே தங்குவதற்கான ஸ்தான் கே அனுசார் அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல வாகனம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு வாகனம். அந்த மாதிரி शैलानियों के लिए स्थान के अनुसार वाहन तथा उनके ठहराने संबंधी व्यवस्था அவங்க ஸ்டே பண்றதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அவங்க செய்வாங்க. செகண்ட் யாரு? इसके बाद அதன் பிறகு उनके वाहन का चालक तथा परिचालक भूमिका निभाते हैं. அதுக்கு அடுத்தது யாரு? அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போற டிரைவர், கண்டக்டர், சாலக் தத்தா பரிச்சாலக் அவங்களுடைய ரோல் வந்து ரொம்பவுமே முக்கியமா இருக்கு. जो उन्हें கந்தவிய தக் பவுஞ்சாத்தே ஹே. அவங்க எப்படின்னா அந்த இயற்கையினுடைய அந்த இலக்கு வரை அழைத்து செல்கிறார்கள். யாரு? அந்த வண்டியை ஓட்டுற டிரைவர் இல்லாட்டின்னா நம்ம எங்கேயும் போய் உன்னையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி உன்ஹே கந்தவிய தக் அந்த இலக்கிற்கே கொண்டு செல்லுபவர்கள் அவர்கள் தான். அது செகண்டா இருக்கிறவங்க பங்களிப்புல. தேர்டா இருக்கிறவங்க பாருங்க. ஃபிர் உன்கே கைடு, அடுத்தது யாரு? அந்த கைடு, மார்கதர்ஷக் அந்த வழிகாட்டி की भूमिका शुरू होती है. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரோல் ஸ்டார்ட் ஆகுது. जो पर्यटन स्थल की जानकारी देता है. அந்த இடத்தினுடைய தகவல்களை எல்லாத்தையும் கொடுக்கிறவரே அவரு தான், நம்ம கைடு தான். அடுத்தது பாருங்க, நாலாவதா பாத்தீங்கன்னா पर्वतीय स्थलों पर कई बार सैलानियों को अपना बड़ा वाहन, அதாவது ஒரு பஸ்ல போனாங்கன்னு வைங்க, அதை விட்டுட்டு छोड़कर जीप जैसे छोटा वाहन लेना पड़ता है. जीप அந்த மாதிரி வாகனத்தை எடுக்க வேண்டியதா இருக்கும். प्रायः इन छोटे वाहनों के चालक जितने नार्गे की भांति ड्राइवर कम गाइड होते हैं. அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன வண்டியில போறப்ப நம்ம மாதிரி ஜித்தே நார்கேவாட்டம் இருக்கிறவங்க தான் அது போல அந்த டிரைவராகவும் இருந்துட்டு கைடாகவும் இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ரொம்பவுமே யூஸ் ஆவாங்க. இது 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் பாருங்க. इसके अतिरिक्त इதையும் தவிர उनके ठहरने व खाने पीने की व्यवस्था करने वाले होटल के कर्मचारी. அப்போ அங்கே அந்த இடத்துல லிவ் பண்ணுறாங்க, அங்கே சாப்பிடணும் குடிக்கணும், அந்த ஏற்பாடு பண்ணுற ஹோட்டலினுடைய அந்த ஒர்க்கர்ஸ், ஹோட்டல் கே கர்மச்சாரி. அடுத்தது பாருங்க, ததா पर्यटक स्थल पर छोटी छोटी अन्य सुविधाएं जैसे बर्फ पर चलने के लिए लंबे बूट. அப்போ அந்த पर्यटक स्थल पर அந்த டூரிஸ்ட் பிளேஸில் இன்னும் சின்ன சின்ன ஏற்பாடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோட்டி சோட்டி அந்நிய சுவிதா எங்கள் ஏற்பாடு என்னென்ன, எந்த மாதிரி பாருங்க, அந்த பனியிலே நீங்கள் நடக்கணும். அப்போ ஒரு லாங் பூட் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த பூட்டு ஒருத்தட்ட நம்ம வாங்குவோம். அப்புறம் வா அந்நிய ஜரூரி சாமான் கிராயே பர் தேனே வாலே தூக்கான்தார். அப்போ அங்கே இருக்கிற அந்த ஷெல்லர் அதையெல்லாம் விற்கிறவங்க, அந்நிய
அந்நிய ஜரூரி சாமான் தேவையான பொருட்களை எல்லாம் கிராயே பர் வாங்குவதற்கான தேனேவாலே கொடுக்கின்ற தூக்கான்தார் கடைக்காரர்கள் தத்தா மற்றும் ஹஸ்தஷில்பவா கலாகிருத்தியாங் பேச்னேவாலே அங்கே இருக்கிற அந்த கலை சிற்பங்களை அந்த கலையினுடைய படைப்புகளை விற்கிறாங்க பாருங்க அவங்க. வா அடுத்தது ஃபோட்டோகிராஃபர், அங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் நம்மளை வச்சு ரொம்ப அழகாக அந்த இடத்த ஷூட் பண்ணி அழகாக கொடுப்பார். இந்த மாதிரி ஜெய்சே லோகோ கி பூமிகா பி மகத்துவபூர்ண ஹோத்தி ஹை. இந்த மாதிரி சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற இவங்க எல்லாருடைய பங்களிப்பும் ஒரு டூர் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இவங்க இந்த எல்லாருடைய பங்களிப்பும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9th கொஸ்டினும் 11th கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட்னு போட்டிருக்கு. இப்போ 11th கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். कितना कम लेकर ये समाज को कितना अधिक वापस लौटा देती है. எவ்வளவு கம்மியாக அவர்கள் கெயினாக இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் அதிகமாகத்தான் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த லெசனில் வர ஒரு சென்டென்ஸ். இஸ் கதன் கே ஆதார் பர், இந்த கூற்றின் ஆதாரமாக ஸ்பஷ்ட் கரே, நீங்கள் தெளிவாக்குங்க. ஆம் ஜனதா கி தேஸ் கி ஆர்த்திக் பிரகதி மே கியா பூமிகா ஹை. அதாவது இந்த கூற்றின் அடிப்படையில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் பொதுமக்களின் பங்கு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. லேகிகானே யஹ கதன் உன் பஹாட்டி ஸ்ரமிக் மகிழாவோ கே விஷயமே கஹா ஹை. அப்போ இந்த கூற்றை நம்ம ஆத்தர் அந்த மலை பிரதேசத்தின் பெண்களின் விஷயத்தில் தான் சொல்கிறாங்க. அதாவது அவர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்கு இவங்களுடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு நம்ம லேகிகா சொல்கிறாங்க. ஜோ पीठ पर बनती ठाको बड़ी टोकरी में अपने बच्चों को संभालते हुए कठोर श्रम करती है. அவங்களுடைய முதுகில் தன்னுடைய அந்த பெரிய கூடையில் தன்னுடைய பிள்ளைகளையும் சம்பால்தே ஹுயே சமாளித்து கொண்டு கட்டோர் பரீட்சம் தான். அது ஸ்ரம் மீன்ஸ் பரீட்சம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களாமா, ரொம்ப கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஐசே ஹி திருஷிய வகு பலாமு और குமாலா கே ஜங்களோ மே பி தேக் சுக்கே தி. இந்த காட்சியெல்லாம் ஒரு காட்டுக்குள்ளார தான். எந்த மாதிரி காட்டுக்குள்ளார, பலாமு और குமாலா அப்படிங்கிற அந்த மாதிரி காட்டுக்குள்ளார தான் நம்மளையால பார்க்க முடியும். ஜஹாங் பச்சோ கோ பீட் பர் பாந்தே பத்தோ கி தலாசி மே, அந்த தேந்தூக்கேனா அதாவது ஒரு சிறுத்தை போல அதை தேடுறதுக்காக ஆதிவாசி அவுரத்தே வன் டோல்தி ஃபிர்த்திகை, அந்த காட்டுக்குள்ளார சுற்றி திரிவார்களாமா. நிறைய அந்த லீவ்ஸ் எல்லாம் எடுக்கலாம். உசே லக்தா ஹை கி ஏ ஸ்ரம் சுந்தரியாங் வேஸ்ட் எட் ரீபேயிங் ஹை. அப்போ இந்த ஹார்ட் ஒர்க் அந்த மங்கைகளை பார்க்குறப்ப இவங்களுக்கு என்ன மாதிரி தோணுதாமா, அர்த்தாத் ஏ கித்தனா கம் லேக்கர் சமாஜுக்கோ கித்தனா அதிக லவுட்டா தீத்திகை. இவங்க எவ்வளோதான் கம்மியாக இவங்க எடுத்துக்கிட்டாலும் சமுதாயத்துக்குன்னு பார்க்குறப்ப அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதை தான் வைஸ்டேட் ரீபேயிங் அப்படின்ட்டு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வாஸ்தவமே யஹ ஏக் சத்திய ஹை, இது ஒரு உண்மைதான். கி ஹமாரி கிராமீன் சமாஜ் மே மஹிலாயேங் பஹூத் கம் லேக்கர் சமாஜுக்கோ பஹூத் அதிக் லவுட்டாத்தி ஹை. அப்போ உண்மையாலுமே சொல்ல போனால் கிராமத்தில் இருக்கிற அந்த பெண்கள்லாம் பஹூத் கம் லேக்கர் ரொம்பவுமே அவங்களுக்கு கூலிலாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அதிகமாகவே அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. வே கர்பார் பி சம்பால்தே ஹை, அவங்க வீட்டையும் பார்த்துக்குவாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா கர்பார் பி சம்பால்தி ஹை, பச்சோ கி தேக்பால் பி கர்த்தி ஹை, குழந்தைகளையும் அவங்க பார்த்துக்குவாங்க. அவர் ஸ்ரம் கர்க்கே தனோபார்ஜன் மீன்ஸ் சம்பாதிக்கவும் செய்யறாங்க. பெண்கள் வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, பிள்ளைகளையும் பார்த்துக்கிறாங்க. ஸ்ரம் கர்க்கே அந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தனோபார்ஜன் பி கர்த்தே ஹை, அவங்களுடைய அந்த சம்பாதிக்கிற அந்த அவங்களுடைய உழைப்பால அந்த சம்பாதிக்கிற பணத்தையும் அவங்களுடைய குடும்பத்துக்கு செலவு பண்றாங்க. யஹ்பாத் ஹமாரே தேஸ் கி ஆம் ஜனதா பர் பி லாகு ஹோதி ஹை. அப்ப இந்த விஷயம் நம்மளுடைய தேச மக்களின் மீதும் உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறாங்க. லாகு ஹோதிஹைனா பொருத்தமானதாக இருக்கும். ஜோ ஸ்ரமிக் கட்டோர் பரீட்சம் கர்க்கே सड़कों पुलों रेलवे लाइनों
நிர்மாண் கர்த்தே ஹே. அப்போ இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சாலைகள், புலோ மீன்ஸ் பிரிட்ஜஸ், ரயில்வே லைனோ ரயில்வே அந்த பாதைகள் அதை எல்லாத்தையுமே அவங்க கட்டுறாங்க. யா கேத்தோமே கடி மேகன்த் கர்க்கே அன்ன உபஜாத்தே ஹை. அப்போ வயல்கள் கேத்தோ மீன்ஸ் வயல்கள்லாம் கடி மேகன்த்துக்கு இருக்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த விதைத்தல் அந்த ஒர்க்கை உற்பத்தி பண்ணுறாங்க. அன்ன உபஜாத்தேகை அந்த அதாவது அந்த வயலில் வேலை செய்கிறத பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க. உன்ஹே பதலேமே பகுத்துக்கம் மஜ்தூரி யா லாப மில்தாகை. அவங்களுக்கு அதுக்கு பதிலாக ரொம்பவுமே அந்த பார்த்திங்கன்னா அந்த கூலி அந்த சலுகைகள்லாம் ஊதியங்கள்லாம் ரொம்பவுமே கம்மியாக தான் அவங்களுக்கு கிடைக்கிது. लेकिन उनका श्रम देश की प्रगति में बड़ा सहायक होता है. ஆனாலும் அவங்களுடைய உழைப்பு இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்கு ரொம்ப பெரும் உதவியாக இருக்கிறது. हमारे देश की आम जनता बहुत कम पाकर भी देश की प्रगति में अहम भूमिका निभाते हैं. நம்ம நாட்டின் முன்னேற்றத்தில் நம் நாட்டின் அந்த பொதுமக்கள் முக்கிய பங்கை வகிக்கிறார்கள். அவங்க கம்மியாக தான் அவங்க பார்க்குறாங்க அவங்களுடைய லைஃப்பில். கம் பாக்கர் பி தேஸ்கி பிரகதியுமே தேசத்தினுடைய முன்னேற்றத்தில் அஹம் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலில் நம்ம பொதுமக்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ 6 to 11 கொஸ்டின் பார்க்குறோம். மீதி கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை பற்றி ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.